இது வரைக்கும் நம்ம சேனல்ல டான்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், டிராயிங் வீடியோ. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஸ்வீட். நாங்க செய்ய போற ஸ்வீட் நேம் ரவா அல்வா. ரவா அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? ரவை ஒரு கிளாஸ், 3 பீஸ் பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, 3 பீஸ் முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணது, முழு முந்திரி 4 பீஸ், 5 ஸ்பூன் நெய், 2 பீஸ் ஏலக்காய், சர்க்கரை தேவையான அளவு, 4 கிளாஸ் மில்க், சால்ட் 1 பிஞ்ச், 4 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் நல்லா வரதுக்கு இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. அடுப்பை பற்ற வைங்க. பாத்திரத்தை வச்சு எடுத்து வச்ச ரவையை போட்டுருங்க. நான் மெதுவாக கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா ரவையோட கலர் வந்து டக்குன்னு மாறிடும். உங்களுக்கு லைட்டாக மாறினா போதும். அதுக்கப்புறம் நல்லா கிளறுங்க. ரொம்ப வறுத்துட்டோன்னா ஸ்வீட்டோட டேஸ்ட்டே மாறிடும். நாங்கள் சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஏதாச்சும் தப்பு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் விட்டோடனே மெதுவாக கிளறினே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. ஸ்வீட் நல்லா வரணுண்டா கடவுளே. கவலைப்படாத தஷ்கா, எல்லாம் சூப்பராக வரும். ஓகே, பார்ப்போம். ஹாய், மெதுவாக கிளறிட்டே இருங்க. ஹாய், தேவையான அளவு வறுபட்டுருச்சு. எடுத்து வச்ச பாலை ஊற்றிக்கோங்க. நாங்கள் ஏன் ஃபில்டர் வச்சு ஊற்றுறோன்னா ஒரு சேஃப்டிக்காக ஊற்றுறோம். மறுபடியும் ஸ்லோவாக கிண்டி விடுங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காவை நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாகவே எங்கள் அம்மா பாலை ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றுவாங்க. மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ண பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்ட் வருது பாருங்க. நெய்யில் வறுத்த முந்திரியை நெய்யோடு சேர்த்து ஸ்வீட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸ்வீட் இஸ் ரெடி. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது தெரியுமா? பவுலில் மாற்றிட்டு டெக்கரேஷனுக்காக கிரேப்ஸ் மேலே போட்டுக்கிறோம். ரவா அல்வா ரெடி. செம்மையா இருக்குது. ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.